மகாராஜா, நீங்க தான் எங்களுடைய கடவுள், மக்களின் காவலர். உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிற மகாராஜா, அந்த திருடனை கண்டுபிடிங்க. இல்லனா என்னுடைய நிலத்தை வாங்கிக்கோங்க மகாராஜா. ஆமா மகாராஜா, நானே இவரோட நிலத்தை ஆய்வு செஞ்சு பார்த்தேன். மகாராஜா, இவரோட நிலத்துல ரொம்ப அதிகமா விளைச்சல் வந்திருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம இவரோட நிலத்தை வாங்கிட்டோம்னா அது நம்ம ராஜ்யத்துக்கு ரொம்ப லாபகரமானதா இருக்கும். ராஜகுருயே இந்த விவசாயிக்கு இவ்வளவு ஆதரவா பேசிக்கிட்டு இருக்காரு. அதுதான் உண்மைனா ராஜகுரு தத்தாச்சாரியார் அவர்களே, இவருடைய நிலத்துக்கு ஒரு விலையை நிர்ணயம் பண்ணுங்க. உங்களோட நிலத்துக்கு எவ்வளவு விலை வேணும்னு சொல்லுங்க. மகாராஜா, என் நிலத்துடைய விலையா எனக்கு 5000 தங்க நாணயங்கள் வேணும். இந்த விவசாயி இவனுடைய நிலத்துக்கு இவ்வளவு அதிகமான விலையை கேக்குறான். அப்படின்னா இவ்வளவு அதிகமான விலை இவனுக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இவனுக்கு இருக்கு. அது சரி, அப்படின்னா ராஜகுருவும் இவனும் கூட்டாளிங்களா? அட கலப்பன், நீங்க சுயநனவோட தான் இருக்கீங்களா என்ன? உங்களோட நிலத்துக்கு இவ்வளவு அதிகமா விலை கேக்குறீங்க? ராஜகுருவே, நீங்க தான் என் நிலத்துல விளைச்சல் அதிகமா இருக்குன்னு சொன்னீங்க. நான் அதை வித்துட்டு இங்க இருந்து ஒரே அடியா போக போறேன். என்னுடைய நிலத்துல ஒவ்வொரு வருஷமும் தங்க விளைய போகுது. அப்போ எனக்கான சரியான விலை கிடைக்கணும்ல? ஒத்துக்கிறேன், பயிர்கள் ரூபத்துல தங்கம் விளையும். ஆனா அது ராஜகுருவே, ஒவ்வொரு விவசாயிக்கும் இது நல்லா தெரியும். இந்த விஜயநகர ராஜ்யத்தின் விவசாயிகளோட சட்டத்துல 10வது சட்டத்துல 5வது பிரிவின் படி ஒரு விவசாயி நிலத்துல விளைச்சல் இருந்துச்சுன்னா அதன் விலையை முடிவு பண்ற உரிமை அந்த விவசாயிக்கு தான் இருக்கு. இந்த விவசாயிக்கு சட்டம்லாம் கூட தெரிஞ்சிருக்கே. ராஜகுரு தத்தாச்சாரியாரே, இவர் சொல்றது உண்மைதானா? ஆமா மகாராஜா, இது எழுதப்பட்ட சட்டம் தான். அதுதான் உண்மைனா இவருடைய நிலத்துக்கான விலைய நிர்ணயம் பண்ற அதிகாரம் இவருக்கு இருக்கு. ராஜகுரு தத்தாச்சாரியாரே, இந்த விவசாயிக்கு 5000 பொற்காசுகளை கொடுத்துருங்க. இவருடைய விளை நிலத்தை நீங்க வாங்கிடுங்க. சரிங்க மகாராஜா, நான் இந்த வேலையை இன்னைக்கே பண்ணி முடிச்சிடுறேன். மன்னிச்சிடுங்க மகாராஜா, ஆனா நீங்க இவ்வளவு அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. ஏன்னா இந்த விவசாயி அவருக்கு வெறும் 5000 பொற்காசுகள் மட்டும்தான் வேணும்னு நம்ம கிட்ட சொல்லல. இவரு சொன்னது என்னன்னா, ஒண்ணு அந்த தண்ணியை திருநவங்களை புடிச்சு கொடுங்க, இல்ல இவரோட நிலத்தை இவர்கிட்ட இருந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்றாரு. அதனால முதல்ல நாம அந்த தண்ணீர் திருடனை பிடிக்க தான் முயற்சி பண்ணணும் மகாராஜா. மகாராஜா, அந்த திருட மட்டும் கிடைக்கலன்னா தண்ணி இப்படி திருடு போயிட்டே இருக்கும். எப்படி விவசாயம் பண்றது? அதனால அந்த திருடனை பிடிக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா அப்படின்னா சரி, நீங்க இன்னொரு கட்டளையை வணங்குங்க மகாராஜா. அந்த திருடனை பிடிக்கிற வரைக்கும் ராஜ கடங்குல இருந்து ஒவ்வொரு நாளும் 1000 பொற்காசுகளை எனக்கு நஷ்டீடா வழங்கிடுங்க. சரி, இப்போதைக்கு நீங்க இருந்து கிளம்பலாம். மந்தாகினி தேவியோட தங்க மாலைக்கு நான் என்ன பண்ண போறேன்? இனிமே என்ன பண்றது குருஜி? மந்தாகினி தேவியோட தங்க மாலை போச்சு. உன்னை நான் விட மாட்டேன் பண்டிதர் ராமகிருஷ்ணா. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நம்ம மட்டும் அந்த திருடனை சீக்கிரமா பிடிக்கலனா ராஜ்யத்துக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டுரும். என்ன நீங்க நம்புங்க மகாராஜா, நான் அந்த தண்ணி திருடனை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. ஆனா ராஜ்யத்தின் செல்வங்களுக்கு சேதம் ஏற்பட்ட கூடாது, சரியா? சரி மகாராஜா. இனி எந்த விதமான நஷ்டமும் ஏற்படாது. மகாராஜா, ராஜா அச்சுதம கைது பண்ணி இந்த செய்தியை எல்லா ராஜ்யங்களுக்கும் அனுப்பியாச்சு. இனி விஜயநகரம் ஒரு மிகப்பெரிய சூரியன்னு எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க, ஒரு சக்தின்னு தெரிஞ்சுப்பாங்க. நம்மளோட விருப்பம் இருக்கிற வரைக்கும் தான் அவங்களோட ராஜ்யத்தோட விளக்கு எரியும்னு புரிஞ்சுப்பாங்க. மந்திரியார் கை காலோ வாழ்க! மந்திரியார் கை காலோ வாழ்க! மந்திரியார் கை காலோ வாழ்க! மகாராஜா, சுமார் 2 நாட்களுக்கு யுத்தம் நடந்தது. நான் என்னோட உயிரை பணைய வச்சு அரசர் அச்சுதம என்கிட்ட சரணடைய வச்சேன். அவரோட ராஜ்யத்தை நம்மளோட அடிமையாக்கியிருக்க மகாராஜா. சிறப்பு, மிகச்சிறப்பு மந்திரியார் அவர்களே. மகாராஜா, நம்மளுடைய மகா மந்திரியார் வீரத்துக்கான உதாரணங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல.
நம்மளுடைய ராஜ்யத்தின் எதிரியா இல்லாத, நம்மளுடைய ராஜ்யத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாத ஒரு அரசரை தாக்குறதுன்றது நியாயமானது இல்ல மகாராஜா. அரசர் அச்சுதமனின் ராஜ்யம் ஒரு சின்ன ராஜ்யம்தான். அவங்க எப்பவும் யாரையும் தாக்குனதே இல்ல. அவர்கிட்ட ஏன் இப்படி நடந்துக்கணும்? மகாராஜா, ஒரு அரசர்ன்றவர் அரசர் தான். விஜயநகரம் மாதிரியான ஒரு மிகப்பெரிய ராஜ்யத்தின் அரசராய் இருந்தாலும் சரி, ராஜா அச்சுதம்மன் மாதிரி சின்ன ராஜ்யத்தின் அரசரா இருந்தாலும் சரி, ஒரு அரசருக்கு மரியாதை கிடைச்சே ஆகணும். அதனால நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன், அரசர் அச்சுதம்மனுடைய விலங்குகளை கழட்ட கட்டளையிடுங்க மகாராஜா. பண்டித ராமகிருஷ்ணரே, நீங்க சொல்றது சரிதான். ராஜா அச்சுதமோட விலங்குகளை கழட்டி விடுங்க. இன்னொரு விஷயம் மகாராஜா, யார் ஒருத்தர் தாக்கவே இல்லையோ, யார் ஒருத்தர் சீண்டவே இல்லையோ, எந்த விதமான பிரச்சனையும் பண்ணலையோ, அவங்க கிட்ட இருந்து அவங்களுடைய ராஜ்யம் வென்றதாகாது, பறிக்கப்பட்டதாகும். மற்றும் பறிக்கப்பட்ட ராஜ்யமோ இல்ல பொருளோ விஜயநகரத்தின் மகாராஜாவுக்கு அழகில்ல மகாராஜா. அதனால நான் திரும்ப உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன், அரசர் அச்சுதம்மனுக்கு அவருடைய ராஜ்யத்தை திருப்பி தந்துடுங்க. நீங்க சொல்றதும் சரிதான். அரசர் அச்சுதம்மோட ராஜ்யத்தை அவர்கிட்டயே திரும்ப கொடுத்துருங்க. இனி உங்களுடைய ராஜ்யத்துக்கும் எங்களுடைய ராஜ்யத்துக்கும் ஒரு நட்பு உறவு இருக்குன்னு நான் நம்புறேன். ராஜா அச்சுதம்ம முழு மரியாதையோட அவர் நாட்டுக்கு வழி அனுப்பி வைங்க. மகாராஜா பாலகுமார் வாழ்க! மகாராஜா பாலகுமார் வாழ்க! மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணரை பத்தி நான் கேள்விப்பட்ட எல்லாமே உண்மையாதான் இருக்கு. இவர் இந்த விஜயநகரத்துல இருக்கிற வரைக்கும் இந்த ராஜ்யத்துல எந்தவித அநியாயமும் நடக்க வாய்ப்பே இல்ல. நன்றி மகாராஜா. தொலைநோக்கு பார்வைப்படி பார்த்தோம்னா அக்கம் பக்கத்துல இருக்கிற சின்ன சின்ன ராஜ்யங்களை தாக்கி அதை நம்மளோட அடிமையாக்கி வச்சுக்கணும். அப்படி மட்டும்தான் இந்த விஜயநகரத்தோட சக்தியை விரிவுபடுத்த முடியும். என்ன மன்னிச்சிடுங்க மகா மந்திரியாரே, ஆனா நீங்க சொல்றத நான் ஏத்துக்க மாட்டேன். நம்ம பக்கத்துல இருக்கிற ராஜ்யங்கள் மேல யுத்தம் செஞ்சோ இல்ல அவங்க மேல தாக்குதல் தொடுத்தோ இல்ல, அதுக்கு மாற அவங்கள நம்மளுடைய நண்பர்களாக்கிக்கிட்டு நம்ம சக்தியை விரிவுபடுத்தணும். அவங்களோட இருக்கிற நம்மளுடைய அன்பு மற்றும் வியாபார உறவுகளை இன்னும் உறுதியாக்கணும். அதனால மகாராஜா, என்னுடைய ஆலோசனை என்னன்னா, நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிற அனைத்து ராஜ்யங்களுக்கும் நாம ஒரு அன்பு மடல் அனுப்பி அவங்களோட நமக்கு இருக்கிற உறவை இன்னும் உறுதியாக்கிக்கணும். சூளம் மாதிரி இவன் நம்மள அடிக்கடி குத்திக்கிட்டே இருக்கான். பக்கத்து ராஜ்யங்களோட நட்பு உறவாடி விஜயநகரத்தையும் பாலகுமாரையும் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களாக்கிக்கிட்டு இருக்கான். இப்படியே போனா என் லட்சியத்தை என்னால எப்பவும் அடையவே முடியாது. என்னது அன்பு மடலா? மகாராஜா, அன்பு மடல் அனுப்புறதுக்கான அர்த்தம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? விஜயநகரத்தோட வீரர்கள் வாளை எப்படி தூக்குறதுன்னு மறந்துட்டாங்கன்னு எல்லாரும் நினைப்பாங்க. விஜயநகரத்தோட வீரர்களோட உடம்புல, விஜயநகரத்தோட படையோட உடம்புல ரத்தம் குதிக்கிறது நின்றுச்சுன்னு நினைப்பாங்க. அதோட விளைவு என்னவா இருக்குன்னு தெரியுமா? என்னவா இருக்கும்? அதோட விளைவு என்னவா இருக்கும்னா, எல்லாரும் நம்மள வந்து தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சமயத்துல நம்ம படையோட தன்னம்பிக்கை சுக்குநூறா உடைஞ்சு போயிருக்கும். நம்ம அவங்களோட அடிமைகள் ஆயிடுவோம். அதுக்கும் மேல உங்களோட ராஜ பதவி கூட பறிக்கப்படலாம் மகாராஜா. நீங்க சொல்றது ரொம்ப சரிதான் மந்திரியார் அவர்களே, நீங்க சரியாதான் சொல்றீங்க. அப்படி இவர் சொல்றது சரினா மகாராஜா? அப்ப ஒவ்வொரு யுத்தத்தையும் நீங்க தான் போய் எதிர்கொள்ளணும். யுத்தம்னு வந்துட்டா விஜயநகரத்தின் மகாராஜாவே களத்துல இறங்குவாருன்னு எல்லாருக்கும் காட்டணும். ஆமா மகாராஜா, உங்களுடைய கையில வாளை எடுத்துக்கிட்டு மத்த மகாராஜர்களை போய் நீங்க எதிர்கொள்ளுங்க. இல்ல 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 பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்களுடைய அந்த அன்பு மடல் யோசனையே ரொம்ப நல்லா இருந்தது. நான் எல்லாரையும் அன்பால வெல்ல போறேன், யுத்தத்தால இல்ல.
பண்டித ராமகிருஷ்ணரே, நீங்க ஒரு வேலை செய்யுங்க. பக்கத்துல இருக்க எல்லா ராஜ்யத்துக்கும் அன்பு மடலை அனுப்பி வையுங்க. அதுல அவங்க கிட்ட யாரெல்லாம் நம்மளோட நட்புறவாட நினைக்கிறாங்களோ அவங்க நம்ம அழைப்ப ஏத்துக்கலாம்னு சொல்லிடுங்க. இது அன்பு அழைப்பு, யுத்தத்துக்கானது இல்ல. வணக்கம். நீங்க வாங்க வாங்க, உள்ள வந்து உட்காருங்க. பாஸ்கர் எங்க? தெரியல. எப்போ வருவாரு? அதுவும் தெரியாது. அப்படியா? பாஸ்கரோட மனசுல இடம் பிடிக்கணும்னா முதல்ல அவரோட அம்மாவை சந்தோஷப்படுத்தணும். நான் வீட்டை பெருக்கிறேன். அட இல்ல இல்ல இல்ல, நீங்க ஏன்? ஐயோ பரவாயில்ல, கொடுங்க கொடுங்க. நீங்க போய் ஓய்வெடுங்க, நான் வீட்டை பெருக்கிடுறேன். வீட்டை சுத்தம் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால கொடுங்க. அட இல்ல இல்ல இல்ல, கொடுங்க. நீங்க இதெல்லாம் வீட்ல இருக்க எல்லா வேலையும் எப்படி செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப சோர்வா வேற இருக்கு. நல்ல வேலை இவ வந்துட்டா. இப்ப வீட்ல இருக்க எல்லா வேலையையும் இவளையே பண்ண வச்சிடலாம். சரி சரி, நீயே பண்ணிடு. இதோ இங்க இருந்து. சுவாமி, நீ தயாரா இருக்கியா? உங்க பந்து படல. இப்ப நான் உன்னோடதும் படல சுவாமி, உன்னோடதும் படல. இப்ப பாரு, என்னோட குறி நிச்சயம் தப்பாது. மகாராஜா. சொல்லுங்க மகாராஜா. சொல்லுங்க. நான் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசி ஆகணும். நானும் முக்கியமான வேலை தான் பண்ணிட்டு இருக்கேன் மகாராணி. சுவாமி, வெளியே போறியா? நான் விளையாடும் போதெல்லாம் இந்த ராணி அம்மா குறுக்க வந்து என் விளையாட்டை கெடுத்துடுறாங்க. எப்போ இவங்க என்ன தொந்தரவு பண்ணிட்டே இருக்காங்க. இன்னைக்கு நான் இவங்களை தொந்தரவு பண்ண போறேன். மகாராஜா, இதெல்லாம் என்ன? நீங்க மத்த ராஜ்யங்களுக்கு அந்த அன்பு மடலை அனுப்பியிருக்க கூடாது. அவங்க எல்லாரும் நீங்க பலவீனமாவும் கோழையாவும் ஆயிட்டீங்கன்னு நினைப்பாங்க. ஒருவேளை அவங்க நம்மள தாக்க நினைச்சாங்கன்னா? தாக்குதலா? அதெல்லாம் எப்படி வந்து தாக்க முடியும்? நானும் ஒரு வீர தீரன் தான். இப்ப காட்டுறேன் பாருங்க. மகாராணி, நான் என்னுடைய வாளை உரையில இருந்து எடுத்தாலே என் முன்னாடி நிக்கிற எதிரி பயந்து ஓடிடுவான். அதனால என் முன்னாடி ஒரு மலை வந்தாலும் சரி, கர்ஜிக்கும் சிங்கம் வந்தாலும் சரி, யாராலையும் என்கிட்ட தாக்கு பிடிக்க முடியாது. யுத்தத்துல 2 எதிரிங்க என்னுடைய வாளுக்கு பலி ஆயிடுவாங்க. 3வது எதிரி என் மேல உள்ள பயத்திலே செத்துருவான். மகாராணி, நான் எப்படிப்பட்ட வீரன்னா என்னால புயலை கூட எதிர்கொள்ள முடியும், மலையையும் அசைச்சிட முடியும். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, பள்ளி பள்ளி. மகாராஜா, இங்க பாருங்க, இது வெறும் ஒரு பொம்மை தான். மகாராஜா, கண்ணை திறந்து பாருங்க. பள்ளி. மகளே அமரப்பள்ளி, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அட, பண்டிதர் ராமகிருஷ்ணரே, வணக்கம். வணக்கம். வாங்க, வந்து உட்காருங்க.
வாங்க வாங்க. அடடா, என்னம்மா பண்ற? அது நான் உங்களுக்கு கால் பிடிச்சு விடுறேன். நீங்க இவ்வளவு தூரம் நடந்து வந்தீங்கல்ல, உங்களோட காலெல்லாம் வலிக்கும்ல. நான் நல்லா கால் அமைக்க விடுவேன். வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் நான் ரொம்ப நல்லா பண்ணுவேன். அதே மாதிரி சமையலும் நல்லா பண்ணுவேன். வேக வைக்கிறது, வறுக்கிறது, பொரிக்கிறது எல்லாத்தையும் நான் சிறப்பா செய்வேன். அப்படிதானம்மா? அட ஆமா ஆமா, இவ ரொம்ப திறமைசாலியா இருக்கா. வீட்ல இருக்க எல்லா வேலையும் இன்னைக்கு இவதான் செஞ்சா. சமைக்கிறது, காய்கறி வெட்டுறது, துணி மடிக்கிறது, இப்படி எல்லா வேலையுமே இவதான் செஞ்சா. ஒரு நிமிஷம். சாரதம்மா, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? கை கால உடைய மகளை சேவையை மாதிரி வேலை வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. அவனுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவன் என்ன வால்ல தலைகளை தொங்க விட்டுருவான். அமரப்பள்ளி, ஏதாவது முக்கியமான காரணமா இங்க வந்திருக்கியம்மா? அதாவது பாஸ்கர் கிட்ட ஒரு வேலை இருந்துச்சு. பாஸ்கர் கிட்டயா? ஆனா அவன் தான் வீட்டுல இல்லையே. என்ன இருந்தாலும் வீட்டுக்கு தானே திரும்பி வருவாரு. நேரமாகும். பரவாயில்ல பரவாயில்ல, காத்துட்டு இருக்கேன். அட இல்ல இல்ல, அவன் வர ரொம்ப தாமதமாகும். நானே அவனுக்கு 2-3 வேலையை தந்துட்டு வந்திருக்கேன். அப்படியா? அதனால நீ இப்போதைக்கு போ, அவனை நாளைக்கு பாத்துக்கோயே. சரி விடுங்க விடுங்க, நான் நாளைக்கு பாத்துக்கிறேன். இப்ப வர பூஜை பண்றதுக்கான நேரம் ஆயிடுச்சு. நான் போய் பூஜை வேலைய பாக்குறேன். ஆனா பாஸ்கர் வந்த உடனே மறந்துடாம நான் வந்துட்டு போனதா சொல்லுங்க. இன்னைக்கு சாயந்தரம் மாளிகையோட தோட்டத்துல அவர் வந்து கண்டிப்பா என்ன சந்திக்கணும்னு சொல்லிடுங்க. அவர்கிட்ட நான் முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேசணும். மறந்துடாதீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நான் கிளம்புறேன். போதும் 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 போதும். போயிட்டு வரேன். மகளே, திரும்ப வீட்டு வேலையெல்லாம் செய்யணும்னு உனக்கு தோணுச்சுன்னா கூச்சப்படாம இங்க கிளம்பி வந்துரு. இத நீ உன்னோட வீடாவே நினைச்சுக்கோ. சரிம்மா, இத நான் என்னோட வீடாவே நினைச்சுக்கிறேன். சாரதாம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணாதீங்க. அவ அந்த கை கால உடைய மக. நீங்க அவகிட்ட ஒரு நாள் வேலை வாங்குனீங்கன்னா அவளோட அப்பா என்கிட்ட வாழ்நாள் முழுக்க வேலை வாங்குவான். புரிஞ்சுதா? வாய் மூடு. நான் ஒன்னும் அவளை வேலை செய்ய சொல்லல. அவளே வந்து எல்லா வேலையும் செய்யறேன்னு சொன்னா சரி போனா போதுன்னு செய்யறதுக்கு நான் விட்டுட்டேன். எப்ப பார்த்தாலும் புலம்பிட்டே இருக்க. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. இந்த அமரப்பள்ளிக்கு என்னதான் வேணும்? ஏன்னா நான் பார்த்ததை நீ பார்க்கவே இல்ல. அமரப்பள்ளி கண்கள்ல உன் மேல காதல் தெரிஞ்சது. ஒருவேளை சுவாமி சொன்னது உண்மையா இருக்குமோ? இல்ல 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 இல்ல. ஆனா அதை கண்டுபிடிச்சுதானே ஆகணும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அந்த தண்ணி திருடனையே கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, பாஸ்கரோட மனசுல என்ன இருக்குன்றத சொல்லியே தீரணும். அவர் வரட்டும், பாத்துக்கிறேன். யார் நீ? பாஸ்கர், நீ எதுக்காக இப்படி முகத்தை மூடிட்டு வந்திருக்க? வேற எப்படி வருவாங்க? உன் அப்பா மட்டும் என்ன பார்த்தாருன்னா நேரா என்ன வைகுண்டத்துக்கு அனுப்பிடுவாரு. அடடடடா, நீ அப்பாவை பத்தி ரொம்பவே தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. இத சொல்றதுக்காக தான் நீ என்ன இங்க கூப்பிட்டியா? அந்த முக்கியமான வேலை என்னன்னு சீக்கிரம் சொல்லு. நான் சபைக்கு வேற போய் பிரச்சனையை தீக்கணும். பிரச்சனையை தீக்க அரசவைக்கு போகணுமா? ஆனா பாஸ்கர், பிரச்சனையை தீக்க தான் உன்னோட அப்பா இருக்காருல்ல, அப்புறம் நீயே போகணும். அவர் இருக்காரு. ஆனா என் அப்பா அப்பப்போ என்கிட்ட ஆலோசனை கேட்பார்ல. இப்ப நீ சீக்கிரம் சொல்லு, என்ன விஷயம்? எனக்கு 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 ஐயோ சொல்ல. எனக்கு காதல் வந்துருச்சு. என்ன? யார் மேல? யார் மேலனா? நீ எதுக்கு அதை கேக்குற? அப்ப என்னைய அவர் சொன்ன? உதவி கேக்குறதுக்காக தான். நான் அவர்கிட்ட என்னோட காதலை வெளிப்படுத்த விரும்புறேன்.
ஆனா என்னோட காதலை எப்படி வெளிப்படுத்துறதுனே எனக்கு தெரியல பாஸ்கர். பாஸ்கர், நீ எனக்கு சொல்லிக் கொடு. என்னோட முதல் காதல் இல்லையா? கண்டிப்பா. நான் தினமும் விஜயநகரத்துல காதலிச்சுக்கிட்டே திரியறேன்ல. எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? எனக்கு இதெல்லாம் தெரியாது. அட, சொல்லிக் கொடு, இல்லைன்னா போக விட மாட்டேன். இவ என்ன போக விட மாட்டேங்கிறா? இவளோட அப்பா என்ன பார்த்துட்டானா அவன் என்ன விட மாட்டானே. சொல்லிக் கொடு. ஒரு வேலை பண்ணுவோம், இவளுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடலாம். சரி சரி, நான் உனக்கு சொல்லி தரேன். இது கஷ்டம்லாம் இல்ல, நான் சொல்லி தரத நீ அப்படியே கத்துக்கோ. இப்போ நான் என்ன பண்றனோ நீ அப்படியே பார்த்து நீயும் அதே மாதிரி பண்ணு, சரியா? சரி. இப்ப கவனமா பாரு. நீ உன்னோட காதலனை சந்திக்க போகும்போது நீ அவனை இப்படி பாரு. இப்படிதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே வெக்கத்துல வளைஞ்சி நெலிஞ்சி நட. இப்படி. பாஸ்கர், பாஸ்கர், இங்க பாரு. ஐயோ, நீ கேளு, என்ன பாரு. அப்புறம் உன்னோட கண்களால அவன் மேல அன்பை வெளிப்படுத்து. அப்புறம் கொஞ்சம் வெக்கப்படு, கொஞ்சம் சிரி. இவன் இங்க தனியா யாருகிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்? உன்னோட காதலனின் கண்கள்ல தொலைஞ்சு போயிடு, முழுகிடு. அப்படியே அலைகள் கடலுக்குள்ள முழுகிற மாதிரி. அதுக்கப்புறம் அவன் கைய உன் கையோட பிடிச்சுக்கிட்டு அவன் பக்கமா திரும்பி அவன்கிட்ட சொல்லு, ஆமா ஆமா, நான் உங்களுடைய காதல்ல மயங்கி விழுந்துட்டேன். உங்களை விட நல்லவர், உங்களை விட சிறந்தவர் இந்த மொத்த உலகத்திலையும் வேற யாரும் இல்ல. நீங்க தான் என்னுடைய காதல் கடலின் அலைகள். இத சொல்லிட்டு அவருடைய கையில முத்தம் கொடு. இப்படி. அப்புறம் உன் காதலன் சொல்லுவான், நான் உன்னை கொல்ல போறேன்னு. இப்ப நீ என்ன தனியா பேசிக்கிட்டு இருக்க? இல்ல மகாராஜா, நீங்களா? என்ன நடக்குதுங்க? இது 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 அது 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 வந்து ஒண்ணு இல்ல. நான் ஒரு நாடகத்துல நடிக்கிறதுக்காக சேர்ந்திருக்கேன். அதனாலதான் இங்க சும்மா பயிற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்ப என்னுடைய வால் பயிற்சியை நான் பண்ண ஆரம்பிச்சேன்னா நீ தலையில்லாத முண்டமாயிடுவ. வேண்டாம் 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 வேண்டாம். நீங்க வேலை பார்க்க வர்றியா இல்ல பயிற்சி பண்ண வர்றியா? பயிற்சி பண்ண. இல்ல இல்ல இல்ல, வேலை பார்க்க. இந்த மாதிரி மறுபடியும் நீ பண்ணனா உனக்கு நான் மரண தண்டனை வழங்கிடுவேன். இப்ப போய் என்னுடைய அறையில பயிற்சி. என்னோட அறைக்கு போய் அங்க வேலைய பாரு, சுத்தம் பண்ணு போ. கட்டளைப்படி மகாராஜா, கட்டளைப்படியே. இதுதான் அந்த கலப்பனுடைய கிணறா? யார் இங்க இருக்கிற தண்ணியை திருடுவாங்க? ஆனா தண்ணியோட அளவு ரொம்ப குறைவா இருக்கே. எதுக்காக ஒருத்தங்க தண்ணியை திருட போறாங்க? கண்டிப்பா பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு நம்மளோட சதி திட்டத்தை பத்தி தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். குருஜி, ஒருவேளை மகாராஜாக்கு மட்டும் நீங்க இந்த கலப்பனோட சேர்ந்து ராஜ்யத்துல இருந்து பொற்காசுகளை திருடணும்னு திட்டம் போட்டிருக்கிறது மட்டும் தெரிய வந்துச்சுன்னா மகாராஜா உங்களை என்ன பண்ணுவாருன்னு யோசிச்சு பாத்தீங்களா? என்ன பண்ணுவாரு? இதே கிணத்துல உங்களை தள்ளி விட்டு மூடிட போறாரு. பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு என்னோட திட்டத்தை பத்தி தெரிஞ்சிருச்சா தெரியாதான்னு இன்னும் உறுதியா தெரியாது. வாங்க, பண்டிதர் ராமகிருஷ்ணரோட மூளைக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு போய் பார்க்கலாம். கலப்பன், நீ இங்கேயே இரு, நாங்க இதோ வந்துடுறோம். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க எங்க இங்க? என்னோட கேள்வியும் அதேதான். நீங்க இங்க எப்படி வராம இருப்பேன்? இப்ப நம்ம ராஜ்யத்துக்கு தினமும் 100 பொற்காசுகள் சுபம் வந்துகிட்டு இருக்கும் போது
என்னால எப்படி நிம்மதியா தூங்க முடியும்? நான் அந்த திருடனை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தேன். ஆமா, அப்படி எந்த திருடன் இப்படி தண்ணி எல்லாத்தையும் திருடுவான்? ஆமா, இது வரைக்கும் இந்த விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது தெரிய வந்துச்சா? எங்க குருவே, இது வரைக்கும் எதுவும் தெரிய வரல. ஆனா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன். பண்டிதர் ராமகிருஷ்ணா, தன்னம்பிக்கை இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனா சில சமயம் அளவுக்கு அதிகமான தன்னம்பிக்கை இருக்கிறது விஷமாயிடும். அதால பாதிப்பும் ஏற்படலாம். என்ன கேட்டீங்கன்னா, நீங்க பிடிவாதத்தை கைவிட்டுறது நல்லது. அப்புறம் மகாராஜா கிட்ட அந்த விவசாயியோட நிலத்தை வாங்கிட சொல்லணும். என்ன ஆச்சரியம் குருவே, அந்த விவசாயி கலப்பன் மேல உங்க மனசுல அளவுக்கு அதிகமான கருணை இருக்கு. அவனுடைய மனசுல கூட ஏற்படாத அந்த அளவுக்கு வலி உங்க மனசுல ஏற்படுது. ஒருவேளை நீங்களும் அவனும் சேர்ந்து ஏதாவது... சிவ 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 சிவா, சந்தேகமா? அதுவும் எம்எல்ஏயா? நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? அந்த கலப்பனோட நான் சேர்ந்து ஏதாவது சதித்திட்டம் பண்றேன்னா? இல்ல 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 குருவே, நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலையே. நீங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்ன இருந்தாலும் ஒருவேளை உங்களுக்கு என்னுடைய ஏதாவது வார்த்தைகளால காயம் ஏற்பட்டிருந்ததுன்னா என்ன உங்களோட தம்பியா நினைச்சு என்ன மன்னிச்சிடுங்க. வாங்க, அணைச்சிக்கலாம் வாங்க. நான் கொஞ்சம் ஆவேசப்பட்டா இவன் உடனே அமைதியாயிடுறான். பாத்தியா தனி? பிரமாதம் பண்டித ராமகிருஷ்ணரே, பிரமாதம். உங்களுக்கு எங்களோட கோடான கோடி நன்றிகள். நீங்க பண்ணிருக்கிற இந்த காரியம் ரொம்ப பிரமாதமான காரியம் தெரியுமா? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இந்த முட்டாள் கிழவங்கிட்ட இருந்து நீங்க எங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்டீங்க. சிவ 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 சிவா, தனிச்சாரியாரே மணிச்சாரியாரே, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்படி எல்லாம் பேசுறது உங்க ரெண்டு பேருக்கும் அழகு இல்ல. ஆனா அந்த அழகுகளுக்கெல்லாம் விடுங்க. நீங்க இவ்வளவு பெரிய பாராட்டக்கூடிய விஷயத்தை பண்ணிருக்கீங்களே பண்டிதரே, சந்தோஷமா இருக்கு. வெளியே இருக்கிறத விட உள்ளதான் குளிர் அதிகமா இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. யாராவது உதவி செய்யுங்க. யாராவது என்ன வெளியே தூக்கி விடுங்க. ராஜகுரு முழுகிற அளவுக்குலாம் இந்த கிணத்துல தண்ணி இல்ல. அவர் சீக்கிரமா வெளியில எடுங்க. அப்புறம் அவரே வெளியில வந்தாருன்னா உங்க ரெண்டு பேரையும் விட மாட்டாரு. மன்னி அவர்களே, இதுதான் உண்மைன்னா நம்ம மனச கல்லாக்கிக்கிட்டு நம்ம குருஜியை இப்ப வெளியே தூக்கி ஆகணும். நம்ம மட்டும் வெளியே தூக்கலனா அப்புறம் இந்த கிழவன் நம்மள உலகத்துல இருந்தே தூக்கிடுவான். போலாம், தூக்குங்க. தனி அவர்களே, கயிறு எடுங்க. குருஜி, நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க. நாங்க கயிறு அனுப்புறோம். கொடுங்க, புடிங்க புடிங்க குருஜி. புடிச்சுக்கோங்க. ஒரு முழு யுகத்துக்கும் ஒருத்தர் தான் பிறப்பாங்க. புத்தியில சூரியனை போல பொலிவா இருப்பாங்க. அப்புறம் ஞானத்துல கடலை போல இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் நம்மளோட சபையின் ஒரு ரத்னம். அவருடைய பெயர் ஞானி பண்டிதர் ராமகிருஷ்ணர். என்ன விஷயம் மகாராஜா, இன்னைக்கு நீங்க திடீர்னு நீங்க என்ன இவ்வளவு புகழ்றீங்க? அட, அப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் பண்ணிருக்கீங்க. நீங்க அனுப்புனீங்கல்ல அந்த அன்பு மடல்கள், அதோடைய விளைவு தான் இதெல்லாம். டில்லியின் அரசர் ஹுமாயூன் அவர்கள் நம்முடைய நட்பு உறவை ஏத்துக்கிட்டாரு. ஹுமாயூனா? ஆமாம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. அங்க ஒரு பக்கத்துல வடக்கு பாரதத்தை ஹுமாயூன் விரிவுபடுத்திட்டு இருக்காரு. ஆனா இனி நம்ம உறவை ஏத்துக்கிட்டதுனால நம்மள அவரு தாக்க போறது கிடையாது. இது எல்லாமே உங்க புத்திசாலித்தனத்தின் விளைவுதான். ஆனா மகாராஜா, சுல்தான் ஹுமாயூனே உங்களுக்கு செய்தி அனுப்பியிருக்காரா? அட ஆமா, வெறும் கடிதம் மட்டும் இல்ல, கூடவே விலை மதிக்க முடியாத அன்பளிப்பு அனுப்பியிருக்காரு. அந்த அன்பளிப்ப உங்க முன்னிலையில நான் திறக்க விரும்புறேன். அத உள்ள கொண்டு வாங்க.
చోకా చోచకరోరం రెండో మండో లకలకరం. பயங்கரமா இருக்கு. இங்க என்ன நடக்குது? இது மகாராஜாவோட அரசவையா இல்ல நடன அரங்கமா? மந்திரியார் அவர்களே, இது அன்பளிப்பு. டெல்லியின் அரசர் ஹுமாயூன் அனுப்பினது எனக்காக. இந்த கோமாளியா? வணக்கம் மகாராஜா அவர்களே. நான் கோமாளி இல்ல, ஆலம்பனா ஹுமாயூனோட செய்தியை கொண்டு வந்திருக்கிற ஒரு தூதுவன். இது விஜயநகரத்தின் அரசராகிய மகாராஜா பாலகுமாருக்கு என்னுடைய வணக்கங்கள். ஆமா, நீங்க யாரு? எல்லாரும் என்ன மிர்சா லியாக்கத் அலின்னு சொல்லுவாங்க. ஹுசூர், என்ன என்னுடைய அப்பா சுல்தான் அசீமோ ஷான் ஷெஹன்ஷா ஹுமாயூன் இங்க அனுப்பியிருக்காரு. நீங்க சுல்தான் ஹுமாயூனோட மகனா? ஆனா உங்களை எதுக்காக இங்க அனுப்பியிருக்காரு? ஏன்னா நீங்க தான் முதல்ல அன்பு மடல் அனுப்பியிருந்தீங்க. அதோட என் அப்பா என்ன நினைக்கிறாருன்னா, நம்மளோட சமமானவங்களோட தான் நட்பு இருக்கணும்னு. அதனாலதான் நான் இங்க அரசே நீங்களும் உங்களோட ராஜ்யமும் எங்க அப்பா ஹுமாயூனோட நட்புக்கு தகுதியானவங்களான்னு பார்க்க வந்திருக்கேன். அப்படி தகுதியானவங்களா இருந்தோனா நட்பும் உறுதியாகிடும். அப்புறம் நண்பர்களா அரவணைச்சுக்கலாம். ஒருவேளை தகுதியானவங்களா இல்லனா அப்போ அது வருத்தமா இருக்கும். ஏன்னா எங்க அப்பாவோட படை விஜயநகரத்தை தாக்க ஆரம்பிப்பாங்க. வாழ உள்ளவங்க ஜனாப், உங்களோட இந்த கோபமே உங்க விஜயநகரத்துக்கு ஆபத்தாயிட போகுது. அதோட நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். எங்களோட படை ஏற்கனவே கிளம்பியாச்சு. சீக்கிரமே விஜயநகரத்தை நெருங்கிடுவாங்க. அதனால உங்க தகுதியை நிரூபிக்க உங்களுக்கு நேரம் குறைவா தான் இருக்கு. ஒண்ணு உங்களை நிரூபிச்சு காட்டுங்க, இல்ல தாக்குதலுக்கு தயாராகுங்க. அப்ப நீங்க எங்களை தாக்குறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க மகாராஜா. பலவீனமானவங்களோட நட்பு வச்சுக்க மாட்டாங்க, பலவீனமானவங்களை தலைவணங்க வைப்பாங்க. நாங்க பலவீனமானவங்களா? வேற என்ன,
பலவீனமானவங்க மட்டும்தானே மத்த அரசர்களுக்கு அன்பு மற்றும் நட்பு மடல் அனுப்புவாங்க. சக்தி வாய்ந்தவங்க உங்களோட படையை தான் அனுப்புவாங்க. என்னோட அப்பா ஹுமாயூன் அனுப்புன மாதிரி. பாத்தீங்களா மகாராஜா, நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன், இந்த அன்பு மடல் இந்த நட்பு மடல் அனுப்பணுங்கிற யோசனை எல்லாம் சரியில்லைன்னு சொன்னேன். என்ன பண்டிதர் ராமகிருஷ்ணா, இப்ப ஏன் அமைதியா இருக்கீங்க? எதுவும் சொல்ல போறது இல்லையா? சொல்லுவேன் குருவே. விஜயநகரத்தின் கருணையையும் அன்பையும் ஒருத்தங்க விஜயநகரத்தோட பலவீனம்னு நினைக்கிறாங்கன்னா இதுல நம்ம யாருடைய தப்பும் இல்ல. இவங்க எண்ணத்துல தான் தப்பு இருக்கு. எங்க எண்ணத்துல தப்பு இருக்கா? ஆமா, உங்க எண்ணத்துல தான் தப்பு இருக்கு. ஏன்னா வரலாறு சாட்சியா இருக்கு. விஜயநகரம் இதுவரைக்கும் யார் முன்னாடியும் தலை வணங்கினதும் இல்ல, இதுவரைக்கும் யாரையும் பார்த்து பயந்து போனதும் இல்ல. விஜயநகரம் எப்பவும் மத்த ராஜ்யங்களை விட முன்னாடி தான் இருந்திருக்கு. அது கலையா இருந்தாலும், கலாச்சாரமா இருந்தாலும், வளர்ச்சியா இருந்தாலும், இல்லனா சக்தியா இருந்தாலும். சக்தி மகாராஜா, உங்க சக்தி மேல உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்துச்சுன்னா மோதி பார்க்கலாமா? அப்படி எங்களையே வீழ்த்தக்கூடிய அளவுக்கு உங்க ராஜ்யத்துல எந்த வீரர் இருக்கான்னு நானும் பாக்குறேன். என்ன ஒரு வேடிக்கையான விஷயத்தை பேசுறீங்க நீங்க. விஜயநகரத்துல கோமாளி கலைஞர்களோட எல்லாம் நாங்க மோத மாட்டோம். விஜயநகரத்துல தைரியமான வீரர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. தைரியமான வீரர்கள், கோமாளிகள் இல்ல. அதனால நீங்க எங்கிருந்து வந்தீங்களோ அந்த இடத்துக்கு திரும்ப போயிடுங்க. இல்லன்னா தெளிவா சொல்லிடுங்க. பயமா இருக்கா? மகாராஜா, இந்த போட்டியில நான் மட்டும் தோத்துட்டேன்னா எங்க படையை நான் திருப்பி அனுப்பிடுறேன். இல்லன்னா மகாராஜா, ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டேனா, நான் ஜெயிக்க தான் போறேன். அப்புறம் இந்த விஜயநகர ராஜ்யம் எங்களோடதாயிடும். மகாராஜா, சுல்தான் ஹுமாயூன் மாதிரியான அரசர் அவருடைய மகனை இங்க அனுப்பியிருக்காரு. அதனால இந்த விஷயத்தை நம்ம இவ்வளவு சாதாரணமா எடுத்துக்க கூடாது. அப்புறம் நீங்க உங்க அப்பாவுக்கு இந்த செய்தியை அனுப்பி வச்சிடுங்க. என்னதான் அவர் அங்கிருந்து அவருடைய படையை விஜயநகரத்துக்கு அனுப்பி வச்சிருந்தாலும் விஜயநகரம் எப்பவும் இங்க இருந்து அவருக்கு நட்பு செய்தியை மட்டும்தான் அனுப்பி வைக்குது. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க பயந்துட்டீங்க. சரி, அப்போ நான் என் அப்பா ஹுமாயூன் கிட்ட சொல்லி எங்க படையை திரும்ப அனுப்பிடுறேன். ஆனா அதுக்கு உங்க மகாராஜா கிட்ட என் அப்பா முன்னாடி தோல்வியை ஒத்துக்க சொல்லுங்க. அவர் முன்னாடி தலை வணங்கி ஆகணும். போதும். நிலுங்க மகாமந்திரியாரே, நீங்க என்ன பண்றீங்க? இவனுக்கு நான் காட்ட போறேன். விஜயநகரங்கிறது ஒரு நெருப்பு. அதுக்கு முன்னாடி இவன மாதிரி ஒரு சின்ன பட்டமெல்லாம் எரிஞ்சு சாம்பலாயிடும் அப்படின்னு. வேணாம் மகாமந்திரியாரே, நில்லுங்க, நான் சொல்றதை கேளுங்க. என்ன நீங்க தடுக்காதீங்க. மந்திரியாரே, இவர் ஒரு தூதுவரை கொண்டு நீங்க விஜயநகரத்தோட மரியாதைக்கு கலங்க ஏற்படுத்திடாதீங்க. நாம நம்ம மரியாதையை காட்டணும் அப்படின்னா இவனும் இவனுடைய மரியாதையை தாண்டி நடந்துக்கவே கூடாது. புரிஞ்சுதா இல்ல புரியலையா? கொஞ்சம் விலைக்கு போங்க. மகாராஜா, மந்திரியாரை தடுத்து நிறுத்துங்க. இல்லனா விஜயநகரத்தோட பேர்ல ஒரு தூதுவனை கொன்ன கலங்கம் ஏற்பட்டுடும். மந்திரியார் அவர்களே, இருங்க. என்ன பண்றீங்க நீங்க? மகாமந்திரியாரே, மகாராஜா, இவர் மோதி பார்க்கலான்னு சொன்னதுக்கு அர்த்தம் ஒரு போட்டி வச்சு பார்க்கலான்னு சொல்றாரு. அப்படின்னா அதுக்கான பதிலையும் நம்ம ஒரு போட்டி மூலமா தான் தரணும். ஒரு ஆயுதம் இல்லாதவங்க மேல வாளை வீசி இல்ல. இப்ப இவன் தலைய இவனோட உடம்புல இருந்து விளக்குனதுக்கு அப்புறம் தான் இந்த வாள் இறங்கும். சரி மகாராஜா, அப்போ ஒரு வாள் சண்டை வச்சு பாத்துக்கலாம். அதுக்கப்புறமா யாருடைய வாள் ஓங்குது, யார் தலை விலகுதுன்னு. இல்ல, இது நடக்க கூடாது. மகாமந்திரி மட்டும் அரசர் ஹுமாயூனோட மகனை கொன்னுட்டார்னா அப்புறம் பெரிய பிரச்சனை வந்துடலாம். மகாராஜா, மகாமந்திரியார் கைகாலான்றது யாருடைய பெயர்? சொல்லுங்க. நான் சொல்றேன் மகாராஜா. இடியின் இன்னொரு பெயர் தான் மகாமந்திரியார் கைகாலா.
கடல்லையே இல்லாத அலைகளின் அளவுக்கு தன்னுடைய உடலுக்குள்ள வீரத்தை அடக்கி வச்சிருக்கிறவருடைய பெயர்தான் மகா மந்திரியார் கைகாலா. விஜயநகரத்தின் கௌரவம், வீரத்தின் சிகரம், வெற்றியின் மறுபெயர்தான் மகா மந்திரியார் கைகாலா. அப்படிப்பட்ட ஒரு வீரரோட நீங்க போட்டி போட, அதாவது மோதி பார்க்கணும்ன்ற எண்ணம் கூட உங்களுக்கு எப்படி வருது? இல்ல மகாராஜா, இது விஜயநகரத்தின் பேருக்கு, விஜயநகரத்தின் மரியாதைக்கு களங்கம் ஏற்படுத்துற விஷயமா இருக்கும். பண்டிதர் ராமகிருஷ்ணர் சொல்றது உண்மைதான் மகாராஜா. இவருக்கெல்லாம் நம்மளுடைய மல்யுத்த வீரர்களே போதுமானவங்களா இருப்பாங்க. நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் மகாராஜா. யார வேணாலும் நீங்க போட்டிக்கு கூட்டிட்டு வாங்க. போட்டியை எப்ப வச்சுக்கலாம்னு சொல்லுங்க, நான் தயார். இன்னைக்கு இப்பவே அந்த மல்யுத்த போட்டி நடக்க போகுது. போட்டிக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.